பெருமாள் திருக்கோவிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலச கும்பத்திற்கு தீபாராதனை காட்டி நாதஸ்வர இசை முழங்க வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அப்போது பெருந்திரளான பக்தர்கள் வாராகி அம்மனை மனமுருகி வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணைப்பகுதியில் 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து தப்பியோடிய நபர்கள் இதுவரை பிடிபடாமல் இருப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 80 வயது மூதாட்டி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையே இதற்கு காரணம் என்றும், மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை இதுவரை பிடிக்காமல் இருப்பதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவும் மலைவாழ் பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இதில் போலீஸ் மறைக்கிறதுக்கான காரணம் எலெக்ஷன் வேறு வருது. இதை மறைச்சா அரசாங்கத்துக்கு ஆப்பையாளர் வெளியே கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க. இதில் தீவிரமான நடவடிக்கை வேணும். ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தா பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஏரியா. மாடுகளை மேய்ச்சி இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த புதர்கள் ஃபுல்லாக பெண்கள் தான் ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த சமூகம் தொடர்ந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு பெரிய ஆபத்தாகுது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மாவட்ட ஆட்சியரை கண்டித்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பழங்குடி மக்களிடம் பாகுபாட்டுடன் நடந்து கொண்டதாக தெரிவித்தும், பழங்குடியின மக்களின் வீடுகளுக்கு திறப்பு விழா நடத்தாமல் உதாசீனப்படுத்தியதாலும் ஆத்திரமடைந்த மலைவாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் அராஜகமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகள் இறக்க நேரிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயத்திற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்த திரளான பறவைகள் வருகை புரிவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் மணிமுத்தாறு அணையில் இருந்து நீர் திறக்கப்படாததால் சரணாலயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் வறண்டு காணப்படுகிறது. விடியாத ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் பறவைகள் உயிரிழக்க நேரிடுவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர்.